கும்பராசி அன்பர்களே, சனி பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள். உங்களுக்கு தற்போது ஜென்மச்சனி நடைபெறுகின்றது. 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு 29ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு பாதச்சனி அதாவது சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். பாதச்சனி நடைபெறப் போகின்றது. இக்காலகட்டத்தில் அதாவது மார்ச் 29, 2025 இருந்து 2.5 வருடங்கள் 3ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் 2027 வரைக்கும் மீனத்தில் சனி பேச்சியடைந்து அமரப் போகின்றார். அமர்ந்து மீனத்துக்கு ஜென்மச்சனியை கொடுத்து உங்களுக்கு பாதச்சனி அதாவது கடைசி 7.5 சனியின் கடைசி 2.5 வருடங்கள் உங்களுக்கு இனி நடைபெறப் போகின்றது. இக்காலத்தில் சனி பேச்சியானது எப்படியான நன்மை தீமைகளை உங்களுக்கு செய்ய போகின்றார், என்னென்ன பிரச்சனைகளை தரப்போகின்றார், அதாவது திருமண வாழ்க்கை, உங்களின் தொழில், பொருளாதார நிலைமை, நிதி நிலைமை, உங்களின் குடும்பம், காதல், பொருளாதாரம் மற்றும் உடல் ஆரோக்கியம், மாணவர்களின் கல்வி போன்றவற்றுக்கான பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கும்பராசி அன்பர்களே அறிந்து கொள்ளலாம். 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு இரவு கும்பத்திலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து ஜென்மச்சனியாக அமர்ந்து அங்கிருந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் ஒவ்வொரு சனிபெயர்ச்சி பலன் என்னென்ன என்றதை ஒவ்வொரு ராசியாக நான் போட்டு வருகின்றேன். இது கும்பராசிக்கான பலன். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஓல் பெல் கிளிக் பண்ணி நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்பட என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இதுவரைக்கும் அதாவது எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுவார்கள். கிளிக் பண்ண தவறுபவர்கள் வீடியோக்குள்ள இருக்கு. சில பேருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் என்னன்னு தெரியாது. வீடியோக்குள்ள சோப்பு கலர்ல இருக்கு. சோப்பு கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் போல இருக்கு. அதை டைப் பண்ணீங்கன்னா ஓல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. போட்டாதான் நான் போட போன அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். இதில் கைரேகை சம்பந்தமாகவும் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் ராசி, மாத ராசி பலன், கிரகப்பேச்சு பலன்கள் எல்லாம் போட்டு வருகின்ற பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறோம். நீங்க பார்க்கலாம். யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லாம விரிவாக நீங்க இன்னும் இதே விட விளக்கம் வேணுமென்றா வசிரஜி அஸ்ட்ராலஜியில நான் இன்னி போடுவேன். அதுலயும் போய் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல இதுல நான் ஒவ்வொரு ராசியாக போட்டு வருகின்றேன் தனித்தனியாக. இப்ப கும்பராசிக்கு நாங்க பார்க்கலாம். அது மட்டும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் வீடியோக்குள்ள இருக்கிற கொமாண்ட் மூலம் ஒற்று கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு ஒற்றையொரு உங்கள் சம்பந்தமாக உங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கோ உங்களுக்கு ஏதாவது இதுக்கோ என்னத்துக்கு பரிகாரம் வேண்டாம், ஜாதகம் சம்பந்தம் வேண்டாம், கைரேகை சம்பந்தமா வேண்டாம், ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு மட்டும் பதில் இலவசமாக நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி விரிவாக முழுமையாக பார்க்கணும்னா இந்த நம்பர்ல அதாவது வாட்ஸ்அப் மூலம் போன் எடுத்த நான் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எடுங்க. என்ன போன் எடுத்து எடுக்க மாட்டேன்னா எனக்கு நேரம் இல்லை. வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எடுங்க. முன்கூட்டியே காசு கட்டி அதுல வடிவாக கேட்டுக்கொள்ளலாம். இதுல இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி ஏற்பட போன்ற தொடர்ந்து பார்க்கலாம். ஒழுக்கமும் யதார்த்தமான செயற்பாடும் கவனத்திறனும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படலாம். மனச்சோர்வு மற்றும் தடைகள் போன்ற சிரமங்களை நீங்கள் சமீபத்தில் சந்தித்திருக்கலாம். ஜென்மச்சனி காலத்தில் அவை எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். இந்த பேச்சு அமையும். பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். இந்த காலத்தில் சில சவால்களை எழுந்தாலும் நீங்கள் திறமையுடன் அவற்றை சமாளிப்பீர்கள். மன அமைதியை மேற்கொள்ளுங்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நீங்கள் மன அமைதி பெற முடியும். உங்களுக்கான உத்தியோகத்தில் மற்றும் திருமண வாழ்க்கை, பொருளாதாரம் என்று தொடர்ந்து ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அதுல இருந்து விடுபடலாம் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து அதற்கான பரிகாரத்தை தொடர்ந்து பாருங்கள். விலங்காடு திரும்பி போட்டு பார்க்கிறதோட மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். தொடர்ந்து பாருங்கள். கும்பராசி என்பவர்களே, தொழில நீங்கள் 7.5 சனியின் கடைசி கட்டத்தில் 2.5 வருடங்கள் இருக்கின்றது. பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். பணிகள் மலை போல குவிந்து காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் இந்த குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும். 7.5 சனியின் தாக்கம் இன்னும் இருப்பதால் உங்கள் பணிச்சூழலில் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையா இருப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். உழைப்புக்கேற்ற நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை
எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்கலாம் கும்பராசி என்பர்களே. ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் உதவி பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய்ச்சி செய்யுங்கள். திட்டமிட்டு செயற்படுங்கள். நிதானத்துடனும் திட்டமிட்டும் யோசித்தும் கலந்தாலோசித்தும் செயற்படுவதன் மூலம் வெற்றியை அடிக்கல் நாட்டலாம். அதாவது பல தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த 2.5 வருடம் முடிய நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். இவற்றை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளையும் பார்க்கலாம். அதுக்கான பரிகாரத்தை செய்வதன் மூலம் இன்னும் பார்க்கலாம். நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும். உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவு எடுக்க முடியும். உத்தியோகம் சரி. காதல் குடும்ப உறவை பார்ப்போம். உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும். உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம் கும்பராசி என்பர்களே. உறவில் அனுசரித்தும் விட்டுக் கொடுத்தும் நடந்து கொள்ள முயலுங்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். மேலும் பிறருடன் பேசும் போது உங்கள் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி என்பர்களே. தவறான புரிதல் அல்லது எதிர்மறைகளை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது. சகோதர சகோதரிகளின் உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களின் சகோதர சகோதரிகளின் உறவில் சரியா. நீங்கள் ஒரு தனி நபராக இருந்தால் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கள். அதாவது திருமணம் ஆகாத நபராக இருந்தால் தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் ஏமாற்றப்பட்டு விடாமல் கவனமாக இருக்கவும். காதலித்து ஏமாந்து விடாதீர்கள் என்ற இக்காலகட்டத்தில் நெருங்கி பழகுவதற்கு முன் யோசித்து ஆராய்ந்து செயல்படுங்கள். அவர்களின் நல்லவர்களா இல்லையா என்பதை. சரி. திருமண வாழ்க்கை. திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த பேச்சு வரவேற்கத்தக்கதா ஒன்றாக இருக்கலாம் கும்பராசி என்பர்களே. நல்ல செய்தி உண்டு. உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் ஜாதகத்தை வடிவாக ஆராய்ந்து பொருத்தம் பார்த்து செய்யவும். பிரிந்திருக்கும் தம்பதிகள் கடந்த கால காயங்களை பரஸ்பரம் மன்னித்து நெருக்கமாகலாம் கும்பராசி என்பர்களே. குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளை களைந்து புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதன் மூலம் சுமூக உறவை பராமரிக்கலாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த ஒளிவு மறைவின்றி பழகுங்கள். அன்புடன் பழகுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அவரின் கருத்துக்களுக்கும் மரியாதை கொடுப்பதன் மூலம் அந்நியோன்யத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் நிதிநிலை. உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு பணம் இருக்கலாம். செலவுகள் அதிகமாக இருக்கலாம் கும்பராசி என்பவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பணத்தை சேமிக்க வேண்டும். எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் பிரச்சனைகள் வரும். இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே தொடரவும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரும் வகையில் இருக்கலாம். வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலிப்பீர்கள் அல்லது நிதி தேவைகளுக்கான சொத்துக்களை விற்பவர்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். பொதுவான பரிந்துரையாக விரைவான பலன் தரும் திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகம் போன்ற குறுக்கு வழிகளை தவிர்க்கவும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கவனச்சிதறல் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும். கவனச்சிதறல் உங்கள் கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படுவதன் மூலம் குறைந்த மதிப்பெண்கள் ஏற்படும். கல்வியில் விருப்பமின்மை ஏற்படும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்திறனை மேம்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு உங்கள் கனவுகள் நனவாக தாமதம் ஆகும். நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்துடன் செயற்பட வேண்டும். தெளிவான இலக்குகளை அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றவும். அமைதியான மற்றும் கவனச்சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை கண்டறியவும். பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கவும். உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி காண்பீர்கள். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த தடைகளையும் சமாளிக்க முடியும் கும்பராசி என்பவர்களே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்காக படிப்பை விட்டு விடாதீர்கள். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். முன்னேற்றம் தானாக கிட்டும். உங்கள் ஆரோக்கியம்.
கும்பராசியின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் என்றாலும் அதனை தக்க முறையில் பராமரிக்க வேண்டும். ஆனால் வாகனம் ஓட்டும் போது விபத்துக்கள் ஏற்படலாம். கவனம், காயங்கள், முறிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளவும். உணவு முறையில் கவனம் தேவை. நடைப்பயிற்சி, யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும். யோகா, தியானம் மேற்கொள்வதும் இது உங்கள் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். மற்றும் பாதுகாப்பான வேகத்தை பராமரிக்கவும். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைந்த உணவில் கவனம் செலுத்துங்கள். இவை உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை வழங்க முடியும். கும்பராசி என்பவர்களை, கும்பராசியின் அதிபதி சனி பகவான் என்பதனால் உங்களுக்கு ஜாதகமும் நன்றாக இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் போனது போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வருவதற்கான வழியையும் கடவுள் காட்டுவர். சோம்பேறித்தனமாயிருக்க உற்சாகமாக தொழில் செய்து முன்னேறுபவர்களுக்கு சனி பகவான் சோதித்தாலும் அதிலிருந்து விடுபட வழிகாட்டுவர். சரியா? உங்கள் ஆரோக்கியம், முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மன அழுத்தத்தை தவிருங்கள். நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படலாம். எனவே முறையான ஓய்வு மற்றும் தூக்கம் மேற்கொள்ளுங்கள். எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு நிதானத்துடன் செயற்படுங்கள். பரிகாரங்கள்: முடிந்தால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அவசரத்திற்காக நல்லெண்ணெய் வழங்கவும். தினமும் கணபதி மற்றும் அனுமானை வழிபடுவோம். முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவு அல்லது நன்கொடைகளை வழங்கவும். சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும். கும்பராசி என்பவர்களே, நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமையில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுங்கள். நீங்கள் அதிகளவு தண்ணீர் அருந்துங்கள். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, கல்வி கேட்க விருப்பம் என்று கல்வி கேட்க முடியாமல் இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும். சரியா? ஊக்கப்படுத்தும். அடுத்ததாக மீனராசி.